வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டாக இன்னைக்கு வந்து பரோட்டா தான் சாப்பிட போகிறோம். பரோட்டாவுக்கு வந்து சால்னா ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி வந்து அப்படியே அந்த பரோட்டாக்கு பிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னார், பரோட்டா வந்து வேணாமே மைதா மாவு அப்படின்னு சொன்னார். மைதா மாவு தான் என்னைக்காவது ஆசைப்பட்டதை சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. அது வந்து அளவாக சாப்பிட்டா நல்லது. இந்த மாதிரி அடிக்க வச்சு சாப்பிடாதீங்க. நான் வந்து வீடியோக்காக எனக்கும் பரோட்டா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அது வந்து அடிக்கடி எடுத்துக்கிறாம எப்பயாவது ஆசைப்பட்டால் 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அடிக்கடி எடுத்துக்கிறதா தப்பு. ஏன்னா மைதா மாவு அவர் சொன்ன மாதிரி அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதி தான். ஸோ அதனால் இது சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டாக இதை இந்த சேலஞ்சை நம்ம பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பரோட்டா வீடியோ போட்டிருந்தோம். அதனால் அப்போ வந்து நம்ம ஒரு 7 பரோட்டா சாப்பிட முடிஞ்சுது, நம்ம 10 பரோட்டா வச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 8 பரோட்டா தான் வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு இதில் 8 பரோட்டா வச்சுருக்கோம். வாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். பிச்சு போட்டுக்கலாம் பரோட்டாவை. 1 2 3 4 5 6 7 8 பரோட்டா இருக்குது. இப்போதைக்கு ஒரு 6 பரோட்டா மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், வீடியோக்காக தான், அதுவும் சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டுக்காக நான் பரோட்டா சாப்பிட்றேன். எனக்கும் பரோட்டா சாப்பிட பிடிக்கும். அது வந்து நான் சொன்ன மாதிரி எப்பயாவது ஒரு டைம் ஆசைப்பட்டால் நம்ம சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. 2 பரோட்டா பிறகு போட்டுக்கலாம். முதல் சிக்கன் கொஜ்ஜி, சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம். இது வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு. இது வந்து பரோட்டா சாப்பிட சொன்னவருக்காக இந்த வீடியோ. நல்லா காரசாரமாக இருக்குது குஜ்ஜி. சிக்கன் குஜ்ஜியில் கிரேவியில் வெறும் எலும்பாக தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாமே கடையில் தான் வாங்கினது, வீட்டில் எதுவும் செய்யலை. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. போன தடவை வீடியோவில் சிக்கன் கிரேவி இல்லை, இந்த தடவை அதை ஆட் பண்ணியிருக்கோம். இது சாப்பிட்ணுன்னு ஆசை. பரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவி தரமாக இருக்குது.
ரைட் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பரோட்டாவை சால்னா ஊற்றி ஊற வச்சிடலாம். பரோட்டா வந்து எப்பயுமே நல்லா பிச்சு போட்டு சால்னா ஊற்றி ஊற வச்சு அடிக்கணும். அப்போ தான் செம்மையாக இருக்கும். தாராளமாக சால்னா ஊற்றி சாப்பிட்ணும் பரோட்டாவுக்கு வந்து, அப்போ தான் நல்லாயிருக்கும். சால்னாவும் தரமாக இருக்குங்க. காரம் செம்ம. வச்சு ஊதாமா காரம் இருந்தாலும் நல்லா இருக்கும். வெல்றதுக்கு லேட் ஆகுது. எவ்வளோ நேரம் ஊற வச்சோம். அதுதான் மாவு.
வாயை வச்சுப்பா. அதாவது சரியா அது வலிக்குப்பா. எவ்வளோ ஆச்சா? இப்படி கட்டாம வருதா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ செமையா வாய் வலிக்குதா? காரம் தூக்கல, செம்மையாக இருந்துச்சு. சால்னாவும் சிக்கன் கறிக்கும் போன தடவை சாப்பிட்ட மாதிரியே அதே மாதிரி 7 பரோட்டா தான் நம்மளால் சாப்பிட முடிஞ்சுது. நம்மளால் அவ்வளோதான் முடியும்னு நினைக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்ருவேன். ஒய்ஃபுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். சிக்கன் கிரேவி மட்டும் எடுத்து வைக்கல, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக பேரை சாப்பிட்ருவேன். வாய் வலிக்குது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட லேட்டாக சாப்பிட்ருவேன். வீடியோ வந்து லேட்டாக ஆகிட்டே இருக்குது. நம்மளால் 7 பரோட்டா அட் அ டயத்தில் 7 பரோட்டா தான் சாப்பிட முடியும். இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி 7 பரோட்டாவோட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். ஒரு பரோட்டா டைம் லென்த்தாக போயிட்டு இருக்குது. அதனால் இதோட வீடியோ கட் பண்ணிக்கிடுவோம். இன்னைக்கு பரோட்டா, சிக்கன் கிரேவி, சால்னா செம்மையாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.